ஒரு 20 ஆண்டுகளாகவே நான் என்னுடைய வாசகர்களிடம் தொடர்ந்து கடிதங்கள் வழியாக உரையாடி கொண்டிருக்கிறேன். ஏராளமான கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் வரும். உரியவற்றுக்கு பதிலளிப்பேன். அதில் பல கடிதங்கள் என்னுடைய இணையதளமாகிய www.jayamohan.in என்பதில் வெளியாகும். அது ஒரு இணைய பத்திரிகை போல ஒவ்வொரு நாளும் கடந்த 10 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு இணைய இதழ் அது. அதில் தனிப்பட்ட கடிதங்களுக்கு பேர் இல்லாமல் பதிலளித்து வெளியிடுவதுண்டு. இந்த கடிதங்களில் பெரும்பாலானவை வெவ்வேறு வகையான உளச்சோர்வு, டிப்ரெஷன் சார்ந்தவை. மனநோய் நிபுணர்கள் தான் உளச்சோர்வுகளை இன்றைக்கு கையாளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பொதுவான பயிற்சி இருக்குது. பொதுவாக அவங்க பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் உளச்சோர்வு என்பது ஒரு சரியான மருத்துவரை உடனே அணுகியாக வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் எழுத்தாளரிடம் எழுதக்கூடிய வாசகர்கள் ஒரு படி மேலானவர் அல்லது கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர்களுக்கு ஒரு நிபுணர் அதிகமான ஆலோசனைகளை சொல்ல முடியாது. அவர்களே பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஒரு உள நிபுணருடன் பேசுவது அவர்களுக்கு ஒரு எளிமையான விடுதலை அளித்தாலும் கூட கூடுதலாக சில ஆலோசனைகளும் கூடுதலாக சில பகிர்தல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே தான் அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள். அவர்களுக்கான விரிவான பதில்களை நான் எழுதியிருக்கிறேன். அவை தன்னை கடத்தல் என்ற பெயரிலே நூலாக வெளிவந்துள்ளன. இன்றைக்கு அந்த உளச்சோர்வு சார்ந்த கடிதங்களை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எனக்கு சில புரிதல்கள் உருவாகின. இந்த சமூகத்தில் ஏன் இப்போது இத்தனை உளச்சோர்வு உருவாகிறது? சென்ற தலைமுறை இந்த அளவுக்கு உளச்சோர்வுகள் இருந்தனவா? இந்த தலைமுறை வரக்கூடிய இந்த உளச்சோர்வுக்கு ஏதாவது விடுபடும் வழி உள்ளதா? சென்ற தலைமுறையில் இந்த அளவுக்கு உளச்சோர்வு இல்லை என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் சென்ற தலைமுறையை சார்ந்தவன். என்னுடைய தோழர்கள், என்னுடன் படித்த மாணவர்கள் எவரிடமும் பெரிய உளச்சோர்வு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அன்று உயிர் வாழ்தல் என்பதே பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. ஒரு மாணவன் கல்லூரிக்கு வருகிறான் என்றால் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவன் கல்லூரிக்கு வருவான். ஏன், நான் அரசு வேலையில் இருந்த ஒருவருடைய மகன். ஆனால் ஒவ்வொரு நாளும் விவசாய வேலைகளை பார்த்த பிறகு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து பேருந்தை பிடித்து கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்தேன். மாலை கிளம்பி இரவு சென்ற பிறகும் சில வேலைகளை முடித்து விட்டு தான் நான் படிக்க அமர வேண்டும். இந்த நாளில் உளச்சோர்வுக்கான இடமே இல்லை. போராட்டம் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டிருந்தது. இப்போது உளச்சோர்வு ஏன் வருகிறது என்றால் வாழ்க்கைக்கான போராட்டம் பெருமளவு குறைந்து விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களால் பேணி பொத்தி வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு சின்ன சூழலுக்குள் அவர்கள் மிக வசதியாக வளர்ந்து படிப்பை மட்டுமே குறியாக கொண்டு தங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் உளச்சோர்வு வருகிறது. இந்த உளச்சோர்வுக்கான காரணங்கள் இந்த தலைமுறையில் இருக்கின்றன. நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் MS உதயமூர்த்தி, மெர்வின், அப்துல் ரஹீம் போன்ற மானுட மேன்மைக்காக எழுதிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை கவனித்து பார்த்தால் ஒன்று தெரியும். தன்னம்பிக்கை எழுத்துக்கள் என்ற பெயரிலே அவர்கள் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். ஒவ்வொருவரிலும் ஒரு சாதனையாளர் உண்டு. ஒவ்வொருவரும் ஒன்றை சாதிக்க முடியும். நீங்களும் வெற்றியாளர் தான், நீங்களும் சாதனையாளர் தான். அந்த தலைமுறைக்கு அது தேவையான செய்தி தான். பல இளைஞர்களுக்கு அது தன்னம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது, வாழ்க்கையை வெல்வதற்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இன்னொன்றே அது செய்தது, ஒவ்வொருவரும் எதையேனும் சாதித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தை அளித்துவிட்டது. கல்லூரிகளில் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆக வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய மகன் ஒரு மாபெரும் சாதனையாளாக வேண்டும் என்ற கற்பனையில் இருக்கிறது. சாதித்தாக வேண்டும், உச்சத்தை தொட்டாக வேண்டும் என்கிற
லட்சியத்தை சின்ன வயதிலேயே இளைஞர்கள் அடைகிறார்கள். அவர்களே ஒரு ஒரு இலக்கை நிறைத்துக் கொள்கிறார். மருத்துவராக வேண்டும், இந்திய ஆட்சி பணியில் நுழைந்து விட வேண்டும், தொழிலதிபராக வேண்டும், கணிப்பொறி நிபுணர் ஆகிவிட வேண்டும். இலக்குகள் நல்லதுதான், அதற்கான முயற்சிகளும் தேவைதான். ஆனால் பல சமயம் உழைச்சோறு கொண்டு செல்பவை இந்த இலக்குகள் தான். இலக்குகளை நோக்கி செல்வது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் உழைப்பதும், ஒவ்வொரு நாளும் முயல்வதும், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதும் முக்கியம். என்றோ வரக்கூடிய வெற்றிக்காக மொத்த வாழ்நாளையும் ஒரு பெரும் சித்திரவதையாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உளச்சோர்வுடன் எனக்கு எழுதக்கூடிய பலருடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து பார்த்தபோது அவர்கள் தங்களுக்கு ஒரு மிகையான ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை முன்வைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த லட்சியத்தை தாங்கள் அடைய முடியாது என்று உணர்ந்து தாங்கள் அந்த லட்சியத்துக்கு தகுதியற்றோ என்ற ஐயத்தை அடைந்து கடும் உளச்சோர்வுக்கு ஆளாகிறார். இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான லட்சியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழல் அமைத்திருக்கிறது. கால்களை கட்டிவிட்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும்படி ஒவ்வொருத்தரையும் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்று இருக்கிறது. ஒரு மாபெரும் லட்சியம் ஒருவனுக்கு இருவன் என்றால் அவன் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அதற்காக செலவழிக்க வேண்டும், தன்னுடைய முழு கவனத்தையும் அதற்காக செலவழிக்க வேண்டும், தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் அதற்காக குவிக்க வேண்டும். அதற்கான சூழல் இன்று உள்ளே எண்ணி பாருங்கள், அதற்கான சூழல் இன்று இருக்கிறதா? இன்றைய ஊடகச் சூழல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒருவரை சுக்கு நூறாக சிதறடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இணைய தொடர்பு மட்டும் இருந்தால் ஒரு நாளில் எத்தனை செய்திகள் உங்களுக்கு வந்து சேருகின்றன என்று பாருங்கள். 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய விஷயம் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் அதை பற்றி பேசியாக வேண்டும். உங்கள் தோழல் உங்களோட அதை பற்றி தான் பேசுவார்கள், உங்கள் கருத்தை கேட்பார்கள். நீங்கள் எதையாவது படித்து எதையாவது சொல்வீர்கள். 10 நாட்களுக்குள் அது பின்னவர்ந்து விடும். அதன் பிறகு யாருக்கு அதில் ஆர்வம் இருக்க அடுத்த விஷயம் வந்துவிடும். ஒருவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு 10 நாளுக்கும் ஒரு புதிய ஏரியாவுக்கு சென்று கொண்டே இருந்தால், ஒரு புதிய விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தால் அவன் எப்படி தன்னுடைய இலக்கு நோக்கி தன்னை குவிக்க முடியும்? எப்படி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி செல்ல முடியும்? இதன் தவிர கேளிக்கைகள், சினிமா போன்றவை, தொலைக்காட்சி தொடர்கள் போன்றவை, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள், இவை எல்லாமே பெரு வணிகங்கள். இந்த வணிகங்கள் எல்லாமே கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்பவை. அந்த முதலீடை திருப்பி எடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளவை. ஆகவே அந்த முதலீட்டில் ஒரு பெரும் பகுதியை விளம்பரத்துக்காக செலவழிக்கின்றன. திரைத்துறையில் இருப்பவன் நான், ஆகவே எனக்கு நன்றாக தெரியும். மிகப்பெரிய நிபுணர்கள் அமர்ந்து விளம்பரங்களை உருவாக்குகிறார்கள். அந்த விளம்பரங்கள் அனைத்தும் உங்கள் கவனத்தை கவரும் பொருட்டு தயாரிக்கப்பட்டவை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உங்களுடைய கவனம் அங்கே சென்றுவிடும். உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அதில் இருக்கும். தொடர்ச்சியாக ஃபீட்பேக் வழியாக, எதிர்வினைகள் வழியாக அந்த அந்த கவனத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு திரைப்படம் வெளியாகும் என்றால் அந்த திரைப்படத்தை பற்றிய எதிர்மறை கருத்துக்களை அந்த திரைப்படமே உருவாக்கும். அப்போ தான் நீங்கள் அதை பற்றி பேசுவீர்கள். அந்த திரைப்படத்தை வசைபாடுவர்கள் கூட அந்த திரைப்படத்திலிருந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வசைபாடுகள் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குறைந்தது 15 நாட்கள் மொத்த இந்தியாவும் அந்த திரைப்படத்தை பற்றி பேசியாக வேண்டும். அந்த திரைப்படம் அப்படித்தான் கவனிக்கப்படும். ஆகவே இங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள் எதுவுமே உண்மையானவை அல்ல, வணிக நோக்கத்தோடு உருவாக்கப்படக்கூடியவை. அவற்றில் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படுகிறது. கேளிக்கைகள், அரசியல். இன்றைக்கு உங்கள் மனதுக்குள் வந்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் எதுவும் இயல்பாக வந்து சேரவில்லை. மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்திற்கு பணம் செலவிடக்கூடியவர்கள் யார்? முதலில் கேளிக்கைகள், சினிமாக்கள், தொலைக்காட்சி தொடர்கள். இரண்டாவதாக அரசியல். அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் கோடானு கோடி ரூபாய் செலவழித்து பிரச்சாரம் செய்து உங்கள் தலைக்குள் சிந்தனைகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். புதிய விவாதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தான் நீங்கள் அந்த விவாதத்தை உருவாக்குவர்களை கவனிப்பீர்கள், அந்த அரசியல்வாதிகளை கவனிப்பீர்கள். மூன்றாவதாக வணிகம்.
ஒரு புதிய பொருள் சந்தைக்கு வரும் என்றால் அதை பற்றி நீங்கள் பேசியாக வேண்டும், நீங்கள் கவனித்தாக வேண்டும். அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார்கள். ஒரு பைக் வரும் என்றால் மொத்த தமிழ்நாடே அந்த பைக்கை பற்றி பேசியாக வேண்டும். ஆகவே உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பிரம்மாண்டமான சக்திகள் உங்களை சுற்றி அமர்ந்திருக்கின்றன. கேளிக்கை, அரசியல், வணிகம், இதை தாண்டி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே சொன்னது போல கால்களை கட்டி ஓட சொல்வது போலத்தான். அப்போதையானால் உங்களை தொகுத்துக் கொள்வதற்கு என்ன வழி? உங்களுடைய முழு ஆற்றலையும் குவிப்பதற்கு என்ன வழி? அதற்கு பல வழிகள் இருக்கின்றன, சில பயிற்சிகள் இருக்கின்றன. 2 வகை பயிற்சிகளை பொதுவாக சொல்வார்கள். ஒன்று உளப்பயிற்சி, தியானம் என்று சொல்வார்கள். பழைய காலத்திலே கடவுளை அடைவதற்கோ மெய்ஞானத்தை அடைவதற்கோ ஆத்மாவை உணர்வதற்கோ தியானம் பயன்பட்டது என்றால், இந்த காலகட்டத்தில் ஒருவன் தன்னைத்தானே தொகுத்துக் கொள்வதற்கு அது தேவைப்படுகிறது. தன்னுடைய சிந்தனைகளை தானே கவனிப்பக்க, அது எங்கெல்லாம் வழிதவறி செல்கிறது என்று உணர்ந்து கொள்ள, அவற்றை ஒருமுகப்படுத்த தியானம் தேவைப்படுகிறது. ஒருவன் தன் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல தன் மனத்தை பார்ப்பதற்கு பேர் தான் தியானம். பழைய மரபிலிருந்து தியானத்திற்கான பயிற்சிகளை எடுத்து இந்த நூற்றாண்டுக்காக அவற்றை எளிமைப்படுத்தி தொகுத்து அளிக்கக்கூடிய சில வழிமுறைகள் உள்ளன. இன்னொன்று யோகம். உளப்பயிற்சியோடு உடல் பயிற்சியை சேர்த்துக் கொள்வது யோகம் என்று சொல்லலாம். யோக பயிற்சி உடலை பயிற்றுவிப்பது வழியாக உள்ளத்தை பயிற்றுவிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வகையில் நீங்கள் அமர்ந்திருந்தாலே உள்ளம் அதன் அடிப்படையிலே மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். அமர்ந்திருக்கும் போது இருக்கக்கூடிய உள்ளம் அல்ல, நிமிர்ந்து நிற்கும் போது உள்ள உள்ளம். இன்னும் சொல்லப்போனால் நிம்மதியாக படுத்து 20 நிமிடம் உள்ளத்தை குவிக்கும் போது உருவாக்கக்கூடிய நிறைவு வேற எப்போதும் வராது. ஆக யோக பயிற்சிகளும் ஒருவனை குவிக்க, உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைக்க, தன்னுடைய ஆற்றலை தானே சேர்த்து கொள்ள, தன்னை ஒரு மிகச்சிறந்த கருவியாக ஆக்கி தன் இலக்கை நோக்கி செலுத்திக் கொள்ள மிக முக்கியமானவை. பல ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய ஆசிரியர், நாராயண குருவின் வழிவந்தவர் நித்திய சைதன்ய யதி அவர்கள் நவீன மனிதனுக்கான கல்வி என்றொன்றை உருவாக்கினார். ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற பெயரில் ஒரு அமைப்பாக அதை மாற்றினார். பல நூல்கள் வெளிவந்தன. உலகளாவிய ஒரு வலைப்பின்னலாக அது இன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு அளிக்கப்படும் கல்வியை அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி விளக்கினார். அதை சிம்பனி ஆஃப் வேல்யூஸ் என்று அவர் சொன்னார். சிம்பனி என்றால் இசைக்கோலம். பல்வேறு ஓசைகள் இணைந்து உருவாக்கக்கூடிய இசைக்கோலம் தான் சிம்பனி. வேல்யூஸ்னா மதிப்பீடுகள், விழுமியங்கள். பல வேல்யூஸ் ஒன்றாக சேர்ந்து ஒரே இசையாக ஆகக்கூடிய ஒரு கல்வி. அதில் தத்துவம், அறிவியல், கலைகள் ஆகியவற்றுக்கு இணையாகவே யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் உண்டு. யோக பயிற்சி பிற கல்வியை மிகச் சிறப்பாக செய்ய வழிவகுக்கும். கலைகளிலும் இலக்கியத்தில் உள்ள பயிற்சி யோகத்தை சரியாக செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஒருங்கிணைந்த கல்வி என்று அதை சொல்லலாம். என்னுடைய சொந்த அனுபவங்களில் இத்தனை உளச்சோர்வுகளை காணும்போது இதற்கு வெறுமே சொற்களால் ஒரு ஆலோசனை சொல்வது மட்டும் உதவாது. கூடுதலாக ஒரு வழிகாட்டு செயல்பாடுகளும் வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே தியானம், யோகம் ஆகிய துறைகளில் மிக சிறந்த ஆசிரியர்கள் என்று எனக்கு தெரிந்த நிபுணர்களை கொண்டு இப்பயிற்சிகளை இப்போது ஒருங்கிணைத்து வருகிறேன். அவற்றை தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக நடத்தி வருகிறோம். அவை அளிக்கும் பயன்களை கண்ட பிறகுதான்
ஆர்வமுடையவர்களுக்காக இதை இன்னும் விரிவாக கொண்டு செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். நன்றி.